அரசு பள்ளிகளில் கல்விச் சூழல் தேசிய அளவை விட குறைந்து வருவதாக ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டில் பயிலக்கூடிய மாணவர்களின் கற்றல் திறனை ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றம் சாட்டியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுபாஷ். விவரங்கள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒவ்வொரு மாநிலத்தின் ஆளுநரும் அதற்கு முன்னாள் நாள் அவர்களது உரையானது வெளியிடப்படும். அந்த வகையில் தற்போது தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் ஒரு தனது சுதந்திர நாள் வாழ்த்து செய்தியை அனுப்பியிருக்கிறார்கள். அதில் தனது சுதந்திர நாள் வாழ்த்து செய்தியை சொல்லியது மட்டும் அல்லாமல் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி அதன் மீதான நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக ஏழை மற்றும் விளிம்பு நிலையில் இருப்பவருக்கான எதிரான கல்வி சமூக பாகுபாடாக இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மிகவும் அது மட்டுமல்லாமல் அதிர்ச்சியூட்டும் தற்கொலைகள் அதிகரித்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். இளைஞர்கள் வேகமாக பரவி வரும் போதைப் பொருள் பயன்பாடு மிக அதிகமாக இருப்பதாகவும் கடந்த 2024ஆம் ஆண்டு பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விட 14 மடங்கு அதிகமாக இருப்பதாகவும் ஆண்டுக்கு 2000 பேர் போதைப் பொருளால் பயன்படுத்த காரணமாகி தற்கொலைக்கு உள்ளாகுவதாகவும் அவர் குற்றம் சாட்டி இருக்கிறார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி. அதே போல 78 ஆண்டுகளாக பிறகு தமிழ்நாட்டில் பரவலாக நிலவி வரும் இருந்து வரும் இந்த போதைப் பொருட்களை மிக கடுமையாக கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் தற்போது இருப்பதாகவும் ஆட்சியாளர்கள் ஒரு சிலர் இதுக்கு பின்னால் இருப்பதாகவும் அதிகாரம் படைத்தவர்கள் இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இளைஞர்களுக்கு வேகமாக பரவி வரும் இந்த போதைப் பொருள் பழக்கத்தை மிக விழிப்புணர்வுடன் செயல்படுத்தி அதை எராடிகேட் பண்ணணும், அதை நீக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் பிற பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி தனது சுதந்திர நாள் வாழ்த்து செய்தியில் சுட்டிக்காட்டி தற்போது அது தகவலாக வெளியிருக்கிறது. அவர் பேசியிருக்கக்கூடிய வீடியோ நாளை காலை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுபாஷ்.